பார்க்க வரல? சொல்லுமா, ஏமா என்ன பார்க்க வரல? ஏண்டா டேய், அம்மாவுக்கு கோட்டையில எவ்வளவு வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்க வருவாங்க. நான் அந்த அம்மாவை சொல்லல, பின்ன மனோரமாவை சொன்னியா? என்னடா தலை சுத்துது? சோடா வாங்கினா? நானே தாண்டா தலைய சுத்தினேன். இது என்னுடைய மேனரிசம். மிளகு ரசம். நீனு இப்படி வெறும் தலையை சுத்துறதுக்கு நெத்தியில நாமத்தை போட்டு 4 தெரு சுத்தினா புரட்டாசி மாசம் சொம்பு நிறைய அரிசி கிடைக்கும். கண்ணாடி போட சொல்றியா? இப்போ எப்படி இருக்கு? அம்மா தான் என் கண்ணு முன்னாடி நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு சைகை காமிக்கிறாங்க. நீ என்னடானா கண்ணாடி போட்டு உங்க அம்மாவையே வெறுப்பாத்திரியா? அதனால தான் உன்னை வீட்டு வழியா சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏமா இத்தனை வருஷம் ஜெயில இருந்தனே, ஏமா ஒரு வாட்டி கூட ஜெயிலுக்கு வரல? டேய், ஜெயிலுக்கு வரணும்னா யாரையாவது கொலை பண்ணிட்டு தாண்டா வரணும். உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு வர சொல்லியா? சொல்லுமா, சொல்லு. அப்படின்னா தப்பு பண்ண அப்பாவை சாவடிச்ச, அதுனா பெரிய தப்பா? டேய், அப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு இல்லடா, பெரியப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு. அப்போ சித்தப்பாவை சாவடிச்சா சின்னப்பா? அவனை ஒன்ன முதல்ல சாவடிக்கணும். கோல் பண்ணேக்கா கோர்பதியில வர மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. அந்த வயசுல அடிச்சா சாவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த வயசுல அடிச்சா மப்பு ஏறுன்னு மட்டும் தெரியும்ல. அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. தொடு தொடு தொடுமா, தொடு. தொடுனா எப்படா தொடுவாங்க? இங்க பாருங்க, கறியில கூட இவ்வளவு கறி இருக்காது, அவ்வளவு கறி இருக்குது உன் மூஞ்சில. அவங்க எப்படா தொடுவாங்க? சோறு ஊட்டிடுமா, ஊட்டி விடுமா. உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உன் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விடுமான்னு தானே கேட்டேன். ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா. செவுல்ல ஒரு அளவு விடுமா. ஏன்டா டேய், சூர்யா மாதிரி நடுறானா சிவாஜி மாதிரி ஓவரா குடுக்குற ராஸ்கல். ஊட்டி விடுமா, ஊட்டி விடுமா. ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? அவங்களால ஊட்டி விட முடியாதா? ஏன்னா அவங்க கையில நகை சுத்தி. நீ ஒரு ஊரு சுத்தின்னு தெரியும், அதுக்கு ஏமா பக்கத்து வீட்டு சுத்தி வச்சு ஏமாத்தி நிக்கிற? ஊட்டி விடுமா. அம்மா சார், இவர் தான் டைமண்ட் ராஜா. இது அவரோட சன் கிளவர் ராஜா. இது அவரோட சன் ஆர்டின் ராஜா. இந்த ராஜவம்சத்துல வந்தவர் தான் இப்ப நம்ம பார்க்க போற பெரியவர். ஐயா, உங்க தாத்தாக்கு நீங்க செலவு வைக்கலன்னு அவரே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி செல மாதிரி நிக்கிறாரு. அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா. இருந்தாண்டையா இருந்தாண்டா வயசானவர் தானே, அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா எடுத்துட்டு போறாரு. அது என்ன பிரச்சனை? ஓரமா இருந்தா பரவாயில்லைங்க, மந்திரி வரும்போது அவர் தலை மேலேயே இருக்கிறாரு. கேட்டா மந்திரிக்கு பன்னீர் தெளிச்சு மரியாதை பண்றேன்னு மடத்தனமா பேசுறாருங்க. யார பார்த்து மடத்தனமா பேசுறேன்னு சொல்ற? ஊர்ல குடிச்சிட்டு ரோட்ல ஊந்து கிடக்குறவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சுக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். ஆனா பாரே இல்லாத டாஸ்மாக்கு போய் சாம்பார கொட்டி இதுதான் பாருன்னு எல்லாரையும் கும்பலா குடிக்க வைக்கிறீங்களே. As per டாஸ்மாக் ரூல், outside food not allowed னு கவர்மெண்ட்ல ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதையும் மீறி வீட்ல இருந்து உருளைக்கிழங்கு பொருள் கொண்டு போய் சாப்பிட்டீங்க. This is a contempt of bar. அதாவது எங்க வீட்டுல செஞ்ச பொரியலை நான் சாப்பிடுறதுக்கு அனுமதி தாங்கன்னு டாஸ்மார்க்ல வந்து கேட்கணும், அப்படிதானே? ஐயா, எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க. நிறுத்த சொல்றாள இவன் மணி அடிச்சுட்டா சாமி வந்து ஆட போதா? ஐயா, நம்ம வீட்டுல யாரும் மணி அடிக்கலங்க ஐயா, வீதியில ஐசண்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு போறான். ஆமா, வந்ததுல இருந்து காஃபி மிக்சர்னு தடபுடல அப்படியே ஒஸ்தியா கவனிச்சிட்டாரு. வேற என்ன வேணும்னு கேக்குறாரு. ஐயா, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ஏன்னா வீட்டுல இருக்க சாமான எடுத்துட்டு போறானுங்க. இதை எடுத்துட்டு போன கையை காமிச்சா அதை எடுத்துட்டு போறாங்க. அவனு வைக்க சொல்றேன். யார் பண்ணீங்க? என்ன வேணும்? ஐயா நல்லா பிடிப்பா போல பாருங்க, மூஞ்சில நிறைய மார்க் எல்லாம் வாங்கிக்கிறான். சீட்டு வேணும்.
விளையாடுற சீட்டை கேட்கல, காலேஜ்ல படிக்கிறதுக்கு சீட்டு வேணும். மைனர் சீர்திருத்த பள்ளிக்கூடத்துல படிச்சா சீட்டு கொடுக்க மாட்டீங்களோ? அதுக்காக கட்டி வச்சிருக்கேன். எங்க கட்டி வச்சிருக்கீங்க? முதுகுல 2 கட்டி வச்சிருக்கேன். சொக்கா கட்டி காட்டா. போங்கப்பா, காலேஜ் போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் மண்டோர் மண்டையா, உன்னை தாண்டி செல்லம். வாடி புதுசாடி செல்லம். புதுசு இல்ல, பயிற்சிதான். போன வருஷம் அம்மாவாசைக்கு எடுத்துட்டேன். தீபாவளி பொங்கலுக்கு தான் புது துணி எடுப்பாங்க, நீ அம்மாவாசைக்கு எடுத்தான்ற? அம்மாவாசைக்கு தானே இருட்டா இருக்கும், அப்பதான் பக்கத்து வீட்டுல எகிரி குச்சி எடுக்க முடியும். மண்டோர் மண்டையா, எனக்கு சேட்டையா பாத்தியா? ஆமா, என்ன குரூப்? ஓ ஃபர்ஸ்ட் குரூப். பிளட் குரூப் கேட்டா, ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா? டேய் மச்சான், இது ரெண்டுமே இல்லடா, இது இன்ஜினியரிங் காலேஜ். இது தெரியாம நீ 2 வருஷமா காலேஜ் வந்து போயின்னு இருக்க. ஏய் எனக்கே ஏழ்றியா மூடுறா. ஏய் மண்டோர் மண்டையா, அது ஒரு மனுஷன் உட்கார்ந்து நான் பத்தியா, அவன் கிட்ட போய் அண்ணன் பொட்டலம் கேட்டான்னு போய் வாங்கினோம். ஏய் என்னடா முறியில போயிட்டா. ஏய் இந்த காலேஜ்ல பொண்ணுங்க எல்லாம் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா, பனி போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா? இல்லையே. அதான் எல்லாம் போயிட்டா மபுல அலையறாளுங்க. இல்லையே. அதான் எல்லாம் போயிட்டா மபுல அலையறாளுங்க. ஆமா. டேய் உன்னை டோப் போட்ல வாங்கினு சொன்னா சாம்பார் போட்ல வாங்கினு வந்து என்ன கலாய்க்கியா? மௌன உன்னை அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் இயருக்கு எப்படி போனோம்? ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு போனோம். முதல்ல இங்க என்ன பிரச்சனை நடந்துன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி போனோம், செகண்ட் இயருக்கு எப்படி போனோம் அட்டச்சா கேக்குறா? சாரி. சாரியா? பாவட தாவணி கட்டின்னு சாரின்னு புழுவுறியா? இல்ல, நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். என்கிட்ட கேக்குறியா? நான் என்ன உன் அத்தை பையனா? நான் சிலோன் லுங்கி இருக்கு தரேன், கட்டிக்கிறியா? சுப்பி. அவனை யாரும் எங்கேயும் போக கூடாது. அச்சுக்கிறா உங்களுக்கு ஜாக் பாட்டு. எல்லாரும் லைன்ல வந்து நின்னு நச்சுக்கு நச்சுக்கு கமலாசன் மாதிரி கிட்ட நின்னா. ஏய் என்ன என்ன யாருக்கு போன் பண்ற? கரஸ்பாண்டன்ட்பா. கரஸ்பாண்டனுக்கா? அங்க பார், முத்தம் கொடுக்காதீங்கன்னு அந்த ஆளும் லைன்ல தான் நிக்கிறாரு. இத்தனை நேரம் கால் கிடக்கு இருக்கோம், குறுக்க வர போறியா? பாரு அப்படியே. நிறுத்துங்கப்பா, நாட்டுல சட்டத்தை எவனா ஒழுங்கா மதிக்கலன்னா பாருங்க, எவனாச்சும் ஒழுங்கா நிக்காம கியூல எல்லாம் அப்படித்தான். நீ போறியா? பாரு அப்படியே. நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல ஏசி கோச் புக் பண்ற மாதிரி பேசுறீங்க. முத்தம் கொடுக்க தான் முட்டி நிக்கிறீங்க. போடா, கியூ போதா போயா. குட்ரா முத்தம் குட்ரா 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 சீக்கிரம். டேய் குட்ரா முத்தம் குட்ரா குட்ரா. பேரு நந்தா. இந்த புரட்டாசி மாசம் நான் கவுச்சி சாப்பிடுறதுல நான் சைவம். நாங்க அசைவோம். நான் கூட தான் அசைவம். சின்ன வயசுலயே ஜெயில பாத்துட்டோம்ங்கிற ரதம். நான் கூட தான் இன்னைக்கு பஸ்ல போறப்போ ஜன்னலமா உட்காந்து ஜெயில பார்த்தேன். அதுக்காக உன்ன மாதிரி ஆடுறேன். மனசுல பெரிய கமலஹாசன் நடப்பா. ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம கிஸ் அடிச்சிருக்க. நந்தா நான் எல்லாருக்கும் தெரியணும். எங்க உங்ககிட்ட வந்தா கிஸ் அடிச்சிட்டோன்னு எல்லாரும் பயப்படணும். அப்படி ஒரு நினைப்பு மனசுக்குள்ள. அப்படித்தான் இருக்கு. இந்த கரவேட்டி கட்டிட்டு காலேஜுக்குள்ள சுத்துறாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ண போற? நல்லா கரை போற அளவுக்கு அடிச்சு துவைச்சு வெளுத்து தரேன். காலேஜுக்கு போற? யாரை கொண்டால் யுத்தம் இருக்கு கவனி. சொல்லு. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழிய சின்ன பணமாக்கி வச்சிருக்கான். இவனுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயா யாரு செஞ்சதுன்னு சொல்லுங்க, இப்பயே தூக்கி உள்ள போட்டுறேன். உள்ள தூக்கி போட்டா லொல்லு லொல்லுன்னு கத்துவான். ஏன் அவன் பெரிய லொல்லு சபா ரசிகர் மன்ற தலைவனோ? கடிச்சது ஒரு நாயா, அதை எப்படி தூக்கி உள்ள போடுவேன்? ஐயா இவங்க நாயை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? நாயை பத்தி பேசாம ஐஸ்வர் ராய பத்தியா பேசியிருந்தேன். நாயை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படியே விட்டாக்க இன்னைக்கு கோழி கடிச்ச நாய் நாளைக்கு குஞ்சம் கடிக்க என்ன நிச்சயம்? ஐயா நான் எனக்கு நிச்சயம் அந்த இடத்துல கடிச்சு வைக்க போதியா? கோழி குஞ்சம் சொன்னையா, கடிக்கிற நாய் எதுக்கு பூமிக்கு பாருமா? போர்த்தல் போர்த்தல்.
காட்டக்கூடாதுட்டாங்க. அதான் இப்படி அடிக்கிறேன். அப்ப டிவில சுருட்டு அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதை எப்படி அடிப்பீங்க? இப்படி சுருட்டி அடிப்பேன். அது போட்டோம். எப்படி இருக்கும் ஆளு? ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஒரு சீலிங் ஃபேன் போட்டா நல்லா இருக்கும். ஏய், நீ கட்டிக்க அப்புறம் பொண்ணை கேட்டா. ஆமா, அவ பேர் என்ன? பேரு என்ன? என்ன வெக்கமா? வெக்கமா? பேரு வித்தியாசமா இருக்கு. யோ, நான் வெக்கப்பட்டையா? அவ பேரு கல்யாணி. என்னடா கல்யாணி பிளாக் லைட் கிட் பீஸ் சொல்லிக்கிட்டு. டேய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபுல்லா தண்ணி அடிக்க போறேன். போய் 4 வாட்டர் பாக்கெட் எடுத்துட்டு வா. ஏற்கனவே நீ அடிச்ச தண்ணி 100,000 வரல நனைஞ்சு போயிருக்கு. இன்னும் வேற வேணுமா? ஏய், போடா, போய் எடுத்துட்டு வாடா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையின் சோரை போட்டு ஈயை தூர ஓட்டு. என்னடா ஐயர் மாதிரி மந்திரம் சொல்றேன்னு பாக்குறியா? பேத்தி படிச்ச ரஹீம்ஸ ஒட்டி கேட்டுட்டு ஐயர் படிக்கிற மந்திரம்னு பொய்யா பேசுற? டேய், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அங்க நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? நாசர் சொன்னாரா? இல்ல, 4ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அவதாரம். ஏய், யார பார்த்து அவதாரம்ன்ற? நீதான் அவதாரம். இன்னொரு தடவை அவதாரம் கௌதாரன்னு மகனை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். எடுக்க வேண்டியதானே? ஏன்டா டேய், ஜெட்டிபாடி எடுக்கணும்னாவே 4 கடை ஏறி இறங்க 4 நாள் ஆகும். கிளைமேக்ஸ் எப்பறம் ஒரே நாள்ல எடுக்குது? சட்டுப்புட்டு ஏதாவது எடுக்க வேண்டியதானப்பா? தட்டுப்படி செருப்பு எடுக்கட்டா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யார பார்த்து பாயினா? நான் ராஜ்கிரன்டா. அட அவரும் பாய் தான்ப்பா. ஆமா, இந்த அம்மா ஏன் ஆரம்பத்துல இருந்து டைலாக்கா பேசல? அதான் பேசல. அது சரி, இந்த அம்மா கிளைமேக்ஸ்ல என்ன ஆவறாங்க? கலையாறாங்க. ஐயோ, அதை கேக்கலப்பா. கிளைமேக்ஸ்ல என்ன ஆவறாங்க? சோறாக்குறாங்க. அதெல்லாம் இருக்கா? அந்த சிங்கம் அமைதியாவே இருக்குது, எதுவுமே பேசவே இல்ல. காலைல இருந்து இவன் பேச ஆரம்பிச்சனால்தான் கிளைமேக்ஸே எடுக்க முடியாம போச்சு. சரிப்பா, இப்ப கிளைமேக்ஸ்க்கு என்னதான் வழி? ஏன்டா டேய், நீ இன்னும் விஜய் எச்சிக்கிட்ட மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குற. நீ ஒரு கிளைமேக்ஸ் சொல்ற. கிளைமேக்ஸ் தானே எல்லாம்